ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து விளாக் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து யோகமுத்திரன் சூப்பராக ஸ்கூல் கிளம்பிட்டுருக்கான். என்னோடய டெலிவரிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 45 நாள் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி காலையிலே வந்துட்டு யோகமுத்திரனை வந்து ஸ்கூல் கிளப்பிட்டு சித்தார்த் 2வது பையனை வந்து இன்றைக்கி ஸ்கூலில் அட்மிஷன் போட போகிறோம் அவனுக்கு ப்ரீகேஜி. ஸோ இவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறமா தான் ஒரு 10 மணிக்கு மேலே இல்லை ஒரு 11 மணிக்கிட்ட போகலான்ட்டு இருக்கோம். காலையில் யோகமுத்திரனுக்கு வந்து கோதுமை தோசை. ஸோ இது ஊருக்கு போயிட்டு வந்தது பயங்கர டயர்டு. வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் பண்ணி சாப்பிட்டு படுத்துமா ஓவர் டயர்டு. அதனால் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன். கோதுமை தோசையும் இட்லி பொடி வந்து கருவேப்பிலை எல்லாம் போட்ட இட்லி பொடி, அதை வந்து தம்பிக்கு வந்து ஊட்டி விட்டேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கிறது தான். யோகமுத்திரனோட யூனிஃபார்ம் இது தான், ரெட் கலர். எழுந்துரு சீக்கிரம், டைம் ஆச்சு. ஒன்னெல்லாம் ஃபோனுக்கு தான் வலிக்கும். ஃபோனுக்கு போனாலும் உனக்கு வலிக்காது. கை டக்குன்னு வச்சுக்கிறோமா, அப்படியே வலிக்கிறோமா? வலிக்க சரி சரி. இப்போ சொன்னார் கை காட்டக்கூடாதுன்னு. வருஷம் யூனிஃபார்ம் வந்து யோகமுத்திரன் தச்சுட்டு தான் இருக்கோம். ஏன்னா ஆள் வந்து முன்ன விட நல்லா வளர்ந்துட்டான். அதனால வந்து அப்பப்போ தச்சுக்கிறது நாங்கள் வருஷம் இருக்குது. நல்லா இருக்குது. ஆமாம், அப்போ யோகமுத்திரன் பெரிய பையன் ஆகிட்டான்ல, பற்ற மாட்டேங்குது. இப்போ தைக்க கொடுத்துருக்கோம், ஒரு செட்டு 2 செட்டு தைக்க கொடுத்துருக்கோம், வாங்கணும். ஆமாம் சரி சரி, போடு. 6th அப்புறம் வந்து யோகமுத்திரன் வந்து பேண்ட்டு கொடுத்துருவாங்க. அது வரைக்கும் 5th வரைக்கும் தான் ட்ரவுஸு இல்லை? ஆமாம், பேண்ட்டு கொடுத்துருவாங்க. அந்த காலத்துலலாம் நம்மளுக்கு 10வது வரைக்குமே ட்ரவுசர் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு 5th சரி. அதுக்கு மேலே பசங்களாம் இப்போல்லாம் நல்லா வளர்ந்துடுறாங்க. அவனை பார்த்தா 10th படிக்கிற மாதிரியே தெரியல, காலேஜ் பசங்க மாதிரி இருக்காங்க இப்போல்லாம். அதனால் சொல்லிட்டு இப்போல்லாம் வந்து 5thலேருந்தே எல்லாேருக்கும் வந்துட்டு இது பேண்ட்டு கொடுத்துட்றாங்க. ஆமாம், ஸ்கூல் போகிறான், ஜாலி. 3 நாள் லீவ் வந்து காலையில் எழுந்ததுமே போகணுமான்னு கேட்டான். இப்போ அப்படியே பேச்சு மாற்றி பேசுவான். 3 நாள் இருந்ததும் இன்றைக்கி நாச்சாயப்பேட்டை போகல நம்ம அப்படின்னு கேட்குறான். டெய்லி நாச்சாயப்பேட்டைக்கு போகணுமா? கொஞ்ச நாள் தான், அப்புறம் வீடு கட்டிட்டு அங்கே போய்க்கலாம். வீடு கட்டிட்டு அப்புறம் கவலையே இல்லை, நாச்சாயப்பேட்டை இருக்கலாம் வீடு கட்டுற வரைக்கும். அதெல்லாம் நானும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்குது. ஸோ போகணும். டேப்லெட்ஸ்லாம் வந்து முடிய போகுது, செக்கப் ஒரு வாட்டி அங்கே போயிட்டு வரணும். இந்த வாட்டி ஷாக்ஸ் ரொம்ப டைட்டாக கொடுத்துட்டாங்க யோகாவுக்கு. பெரிய பையனாக வரான், கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். ரொம்ப டைட்டாக இருக்குது ஷாக்ஸ், அவங்க வெட்டுது. வெய்ய நேரத்தில் ரொம்ப கஷ்டம் பசங்களுக்குலாம். ஆமாம், யோகமுத்திரன் பெரிய பையன் ஆகிட்டான். அதனால் ஷூ பத்துலன்னு சொல்லிட்டு எல்லாமே வருஷத்தில் புதுசாக வாங்கிடுவோம். லஞ்ச் பேக்கில் ஸ்கூலில் கொடுப்பாங்க. ஆமாம், லஞ்சு பாக்ஸு எல்லாமே புதுசாக வாங்கிடுவோம். சித்தார்த்துக்கு இப்போ எல்லாமே வாங்கணும், ஒரு செட்டு புதுசாக லஞ்ச் பாக்ஸு, அவருக்கு இது பென்சில் பாக்ஸு எல்லாமே வாங்கணும். இனிமேல் அவர் வந்துட்டு நம்ம யோகாவுக்கு என்ன தான் முடிய போட்டு சீவி படிய வச்சாலும் படியாது, அவன் முடி இப்படி தான். ஸ்கூலில் இதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பிடி சாருக்கு இவனுக்கும் தலையில் ஜெல்லு போட்டு வரியான்னு கேட்குறாங்களாம். இவனுக்கு ஜெல்லு போகிற பழக்கெல்லாம் எங்களுக்கு கிடையாது. இந்த வயசு பிள்ளைங்க யாராவது ஜெல்லு போடுவாங்களா? நாங்கள் தேங்காய் தான் சார் யூஸ் பண்ணுறோன்றோம். ஏன் அவன் முடி இப்படி தூக்கி நிற்கிதுன்றாங்க. அது அவன் பிறந்ததுலேருந்து அப்படி தான் இருக்குது. நாங்களே எவ்வளோ படிய வச்சு பார்த்துட்டோம், நம்ம ஹேர் ஸ்டைல் இவ்வளோ தான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. உன் லஞ்ச் பேக் எடுத்துக்க. சித்து வந்து எழுந்திருக்கல, தூங்கிட்டு இருக்கான். செம்ம தூக்கம் தூங்குறான். தூங்கட்டும், கொடுத்து வச்சு எனக்கு கொஞ்ச நாள் தான். அப்புறம் அவரும் வந்து பரபரப்பாக கிளம்ப ஆரம்பிச்சிடுவார். போட்டுட்டு
போட்டு பண்றாங்கம்மா. ம். தண்ணி குடிச்சியா? தண்ணியா? குச்சிட்டமா? ம் சரி போ. யோசிக்கிறான் தண்ணி குடிச்சியாடான்னு கேட்குறான். அதான் தண்ணியெல்லாம் குடிக்கிறியா? வேணுமா? டைம் ஆயிடுச்சா? வா வாட்டர் பாட்டில் இருக்குது, இதில் எடுத்து குடிச்சுக்கோண்ணே. லஞ்சு மதியம் பட்னி தான். சரி பாய். வா கம் ஹியர். இப்போ தான் யோகாவுக்கு வந்து பஸ் இங்கேயே வந்துடும். நம்ம எங்கேயும் ரொம்ப தூரம்லாம் நடக்க வேண்டாம். கரெக்டாக இந்த மரத்துக்கிட்ட நிழலில் நின்னோம்னா பஸ் வந்து இங்கேயே பிக்கப் பண்ணிப்பாங்க யோகாவை. திரும்ப அதே ஆப்போசிட் சைடில் ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. குரங்கு நிறையா ஓடுது. காலையிலே குரங்குகள் வந்துட்டாங்க. இங்கே பக்கத்தில் கலியபெருமாள் கோயில் இங்கே தான் இருக்குது. அங்கே குரங்குங்க நிறையா இருக்கும். அரியலூர்னாலே குரங்குங்க அதிகமாக இருக்கும். எல்லாம் காலையிலே வந்து மேய்ஞ்சிட்ருக்கு. குறுக்கி இங்கிருக்கி ஓடிட்டுருக்கு பேர். இந்த லைனில் வந்து 4 பஸ்ஸு போகும் யோகாவுக்கு. அதில் வந்துட்டு 7ஆம் நம்பர் பஸ் மட்டும்தான் யோகா பஸ். பெரிய பசங்களுக்கு ஒரு பஸ்ஸு, அப்புறம் காலையிலே வந்துட்டு 12th 10th பசங்களுக்கு ஒரு பஸ்ஸு, அப்புறம் வேறு ஏரியாவிலேருந்து ஒரு பஸ்ஸு. எல்லாமே இந்த பக்கம் தான் கிராஸ் பண்ணி போகும். லஞ்சு பிடி. யோகா பஸ் வந்தாச்சு. ஆமாம் பாய். உள்ளே போய் உட்காந்துக்கோ. உட்காந்து முதல்ல உள்ளே போடாம 2வது சீட்டில் உட்காந்துக்கிட்டான். அவ்வளோதான். இப்போ போய் நம்ம டிஃபன் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அடுத்தது சித்து ஆயிடுச்சு. நம்ம காரில் தான் போக போகிறோம். இன்னும் ரொம்ப கொஞ்சம் லாங், 5 கிலோமீட்டர் யோகா ஸ்கூல் இங்கேருந்து. ஸோ அதனால் நம்ம காரில் தான் போகணும். சபாடா பெரியவரை கிளப்பியாச்சு. அடுத்தது சின்னவர் தூங்குறாரு. அவரை கிளப்பி அவருக்கு டிஃபனு அதெல்லாம் கொடுத்து அவரை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணும். அடுத்தது ஸ்கூலுக்கு போய் இன்றைக்கி அட்மிஷன் போடணும். என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபோட்டோ வேறு கேட்பாங்களே சித்து ஃபோட்டோ வேறு கேட்பாங்களே. உன் ஃபோட்டோ ஒன்று, என் ஃபோட்டோ ஒன்று, சித்து ஃபோட்டோ ஒன்று கேட்பாங்களே அட்மிஷனில். சித்து சித்தார்த் டேய் என்னடா அம்மா நேரம் தூங்குற? அப்பாடி 9 மணி வரைக்கும் தூங்கினா நல்லா இருக்காது. நைட்டு 11 மணிக்கு தான் சார் படுத்தார். அவனுக்கு மலை பாம்பு மாதிரி உருண்டுட்டு கிடக்குறான். எழுந்துடுறா போதும். உச்சா போங்க. தோசை சாப்பிடுங்க. ஸ்கூலுக்கு போகணும் நீங்கள் சார். அவனுக்கு எழுந்திரிக்கவே மனசில்லை. காலே டார்ச்சர் பண்ணுறீங்களே என்ன அப்படின்றான். போலாமா? வெரி குட். பாத்ரூம் போங்க, வச்சுட்டு வாங்க. இங்கே போங்க. யோகா ஒரு தோசையை வச்சுட்டான். போதுமா அவனுக்கு? ஏன்னா காலேஜ் பூஸ்ட்டு குடித்தான் 1 கிளாஸு. அதனால் அவனுக்கு பசி இல்லை போல், போதுன்ட்டு போயிட்டான். ஏன்னா 8:30 மணிக்கு யாராலுமே அவ்வளோ சாப்பிட முடியாது. காலை 8:30 மணிக்கெலாம் பிள்ளைங்க எப்படி சாப்பிடுவாங்க? ஏஞ்சதே 7 மணி தான் ஏஞ்சான். ஏஞ்சி 1 கிளாஸ் பால் குடிச்சிட்டு தோசை சாப்பிட்றான்னா போதுன்ட்டான். நீங்கள் சாப்பிட்றீங்களா தோசை? ப்ரெஷ் பண்ணுங்க, தோசை சாப்பிடுங்க. ஆமாம், எனக்கு டிஃபன். சித்து எழுந்துட்டான். எழுந்த உடனே பால் கேட்டார். வேறு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. தூக்குப்பத்தில் இருந்தனால சேர்ந்து பால் கொடுத்துட்டேன். 1 கிளாஸ் பாலை குடிச்சிட்டு அதோட செல்லு பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. இன்னும் 2 நாள் தான் அவரோட ஆட்டம். அதுக்கப்புறம் அவரையும் வந்துட்டு காலையிலே யூனிஃபார்ம்லாம் போட்டு சாப்பாடெலாம் கொடுத்து அனுப்பிட வேண்டியதான். புதன்கிழமைலேருந்து அவன் ஸ்கூல் போவான், 1ஆம் தேதியிலேருந்து. ஸோ காலைல வந்து எங்களுக்கு என்னோடய இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான். கேரட் பீன்ஸ் போட்டு சேமியா உப்புமா. இதான் இன்றைக்கி காலையில் வந்துட்டு நான் சாப்பிட போகிறேன். செம்மையாக இருக்குது.
என்னோட பிடிச்ச சாப்பாடு பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பழைய சாதம். எனக்கு இதில் வந்து தயிரை வந்து ஒரு பாக்கெட் தயிரை ஊற்றிடுவோம் எப்பவுமே காலையில். தயிரை ஊற்றிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கடிச்சிக்க வந்து பட்டை மிளகா வந்து வறுத்து இது கடிச்சிக்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோழி குழம்பு வச்சோம் இல்லையா, அது வந்து பழசு. அவனுக்கு மைக்கு வேணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறான். மைக்கு வச்சு அவன் பேசுவான். கையில் சும்மா வச்சுதான் பரவாயில்ல, கீழே போட்டு உடைக்கிற. வீடியோ வந்து ஷெல்ஃபில் ஓடிட்டு இருக்கு. அதனால நாங்கள் சாப்பிட்றது வந்து லெஃப்ட் சைடில் தெரியும், பட் நாங்கள் ரைட் சைடில் தான் சாப்பிட்றோம். கோவம் வந்துச்சு சித்தார்த்துக்கு மைக் தரலன்னு. சித்து ஸ்கூல் சேர்த்த புதுசில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் வீடு. அவன் வீட்டில் இருந்துட்டு இல்லைன்னா அதை போக போக பழகிடும். எங்களுக்கு யோகா போகும்போது அப்போ தான் ஃபீலிங்காக இருந்துச்சு. ரொம்ப பிடிக்கும் சித்துக்கு. குட் பாய். இதுக்கப்புறம் குட் பாய். வந்துடலாம். ஃபேன் காற்று திரும்பி மூஞ்சிலாம் வேர்க்க ஆரம்பிச்சு. வச்சுட்டு வா. வா ட்ரெஸ் போட்டு போகலாம். வா யா அப்பாடா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா ட்ரெஸ்ஸு? நல்லா இருக்கு. கொஞ்ச நாள் தான் அப்புறம் யூனிஃபார்ம் போட்டுக்கோம். அவ்வளோதான், நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. போலாமா சித்து? சித்தார்த்து வந்து யோகா கொண்டு போய் சேர்த்த நினைவு எனக்கு இருக்குன்னும் அதேமாரி ஃபீல் ஆகுது. இன்னைக்கு கொண்டு போயிட்டு ராமகிருஷ்ணா சிபிஎஸ்சியில் தான் போயிட்டு சேர்க்க போகிறோம். சித்தார்த்து போகலாமா? இந்த கெட்டப் நல்லா இருக்குங்களா? இந்த கெட்டப் தான் வேணும்னு சத்யா சொன்னா, அதனால் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இந்த கெட்டப்பில் தான் மட்டுக்கு இருப்பேன். ஓகேவா? யோகா என்ன பண்ணுறான்னு தெரியல. இப்போ இன்டர்வல் முடிஞ்சு கிளாஸ் போயிட்டு இன்டர்வல் விட்டுருப்பாங்க. இப்போ 3 மணிக்கு அரியலூர் எஸ்பி ஆஃபீஸ். இதுதான் சொல்கிறேன், என்னது அதுன்னு கேட்குறான். ஆமாம் ஆமாம். சித்துக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு ஸ்டுடியோ வந்தாச்சு. போகிற வழியிலே இருக்குது. ஸோ இங்கே தான் நாங்கள் யோகாவுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கே தான் எடுத்துப்போம். ஸோ இங்கே எடுத்துக்கலாம். இல்லை விஜய் சார் ஃபோட்டோவாக இருக்கு. அழகாக போட்டோ எடுத்து தருவாங்க கடையில். இங்கே பாரு சிது, என்ன ஏன் கூச்சப்படுற? புதுசாக இருக்கு, வெக்கலாம் போடுற. கியூட்டாக இருக்கான் சித்து. தம்பி ஏன் கீழே போற? பாரு பாரு ஆய் முடிச்சு ஸ்மைல் ஸ்மைல். சூப்பரா இருக்குல்ல? சித்தார்த்து ஸ்கூலுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான்.
ஆமாண்டி. லலாயி விளையாடுறோமா? யோகா அங்கே இருப்போம். டேய் அப்பா விளையாடுறீங்களா? ஸ்கூல் சேருவானா? அப்படிதான் ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு. ஓகே. அப்பாடா உடனே அட்மிஷன் போட்டாச்சு. தூங்க அட்மிஷன். யோகா இங்கே வந்து உட்கார சொல்லு. எங்கே அங்கே வந்து உட்காந்து என்னமா உங்க கண்ணு தெரியல? கண்ணுலாம் தெரியுது. அழுகுறான். போயிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து நிற்பியா யோகா? இங்கே தான் வந்து நிற்பிய? அந்த பக்கம் அந்த வழியால் வரும். அங்கே அங்கே நிற்கிது பாருங்க. எல்லா பஸ்ஸும் அங்கே தான் நிற்கும். 7 பஸ் அங்கே இருக்கிருப்பான்மா. அதான் ஏன் 7 பஸ்? ஒரு வழியாக ஸ்கூல்லேருந்து யோகாவே அப்படியே அழைச்சிட்டு வந்துட்டோம். ஏன்னா இப்போ நாங்கள் போனதே 3 மணி ஆயிடுச்சு. 4 மணிக்கெலாம் ஸ்கூல் விட்டாங்க. 1 ஹவர் ஆயிடுச்சு. அங்கே தம்பிக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அது அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி இது பண்ணுறதுக்கே 1 ஹவர் ஆயிடுச்சு. கரெக்டாக இருந்தது. யோகா வரவும் எங்கள் வேலையும் முடியறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. சித்துக்கு தான் கொஞ்சம் கோவம். அங்கே விளையாடுறதுக்கு வந்து நிறையா அந்த பார்க் மாதிரி வச்சுருப்பாங்க சின்னதாக பிள்ளைங்க விளையாடுறதுக்கு. அங்கே நாங்கள் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி அவ்வளோ கோவம் ஸ்கூலில். ஓகே, சித்தார்த்தை வந்து நல்லபடியாக அருமையாக வந்து ஸ்கூல் சேர்த்துட்டு வந்தாச்சு. யோகாவையும் ஸ்கூல் ஆச்சு வந்தாச்சு. நீங்கள் எல்லாருமே சித்தார்த்து வந்து அங்கே உட்காருப்பா. நீங்கள் எல்லாருமே சித்தார்த்து வந்து நல்லபடியாக அவன் ஃப்யூச்சரில் வந்து நல்லபடியாக ஸ்கூல் போயிட்டு வரணும்னு எல்லாமே விஷ் பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யோகாவுக்கு இப்படி தான் போயிட்டு வந்தோம். இப்போ வந்து சித்துக்கு போய் முடிச்சுட்டு வந்தாச்சு. அவர் வந்து ஜூலை 1லேருந்து ஸ்கூல் போவார். அவர் வந்து இப்போ ரொம்ப கோவத்தில் இருக்கார். அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவர்கிட்ட பேசினாலே கோவப்படுறாரு. இனிமேல் டெய்லி போய் இந்த பார்க்கில் அவன் விளையாட தான் போகிறான். டெய்லியும் அவங்க மேம் வந்து அவனை கூப்பிட்டு போவாங்க. அது அவனுக்கு தெரில. நாங்கள் கூட்டமாச்சு ஸ்கூல் வேறு விட்டுட்டாங்க. நிறைய பஸ்ஸெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாங்கள் கூப்பிட்டு வந்துட்டோம். எல்லாருக்கும் பாய். சித்தார்த்து பாய் சொல்லுப்பா. எல்லாத்துக்கும் பாய் சொல்லு. பாய் சொல்லுப்பா எல்லாத்துக்கும். கோவத்தில் இருக்கியா? சித்தார்த்து பாய் சொல்லு சொல்லோட்டி. பாய். ஓகே.